ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஃப்டர் லாங் டேஸ் ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் நம்ம விளாக் ஷூட் பண்ணுறோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே மாதிரியே கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக ஹவுஸ் டிரைவர் ரொட்டீன் லைஃப் டே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதான் நம்ம விளாகாக பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நம்ம எதனா டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதால தான் நான் இவ்வளோ நாளாக விளாக் போஸ்ட் பண்ணல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெக்கேஷன் போக வேண்டிய நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. நான் ஊருக்கு போயிட்டு சரி நம்ம அங்கே என்ன ஒர்க் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அப்டேட் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 3. இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதையும் அந்த அப்டேட் என்னன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மேடம் ஒரு வேலை வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம். சரி கிளம்பலாம் வாங்க. நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சூப் கெஸ்ஸரியா. சேராவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து காவா வாங்கிட்டு வர சொன்னாங்க. காவா அப்படின்னா இவங்க குடிக்கிற டீ தான், வேறு எதுவும் இல்லை. அதை வாங்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சரி வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். பாருங்கள், இந்த கடை தான் ரெகுலராக நம்ம வாங்குகிற கடை. இது வந்து சூப் கெசரியில் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், அந்த டப்பாவில் உள்ள பொடி பொடி மாதிரி, அதான் காவா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது குடிக்கும்போது இந்த பேரிச்சம்பழம்லாம் இது பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. வாங்கியாச்சு. இதுதான் கடை, இது இருக்குது பாருங்கள். சரி கிளம்பலாம் வாங்க. ஓகே பாய். ஓகே, இதுதாங்க அந்த கடை. சீக்கிரமாக வாங்கிட்டோம், கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கில் அந்த பிஞ்சாலாம் இருக்குது, அதாவது காவா குடிக்கிறது. ஆமாங்க, திவானியில் தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஓனர் வந்துடுவார். வந்துட்டு நமக்கு என்ன வேலை சொல்கிறாருன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:15 ஆகுதுங்க. நம்ம ஓனர் இப்போ தான் வந்தார். வந்துட்டு நமக்கு வேலை சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின், அது எவ்வளோன்னு ரேட் மட்டும் கேட்டு வர சொல்லியிருக்காரு. ஒரு வேலை கம்மியாக இருந்தால் வாங்குவார் போல். சரி வாங்க நம்ம போயிட்டு பார்த்துட்டு வருவோம் எவ்வளோன்னு. ஓனர் சொன்ன கடைக்கு வந்தாச்சுங்க. இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரில, ஃபர்ஹான். சரி வாங்க உள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே இருக்கும். ட்ரில்லு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். சரி உள்ளே போய்ட்டு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. எல்லா வகையான திங்ஸுமே இங்கே இருக்கும். பாருங்கள் ட்ரில்லு, இதுதான் நம்ம ஓனர் சொன்னார். பைக் அது வேணான்னு சொல்லிட்டாரு. கடைசியாக இதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஓட்டுற ட்ரம்மு. இது வாங்கிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாங்க சொல்லியிருக்காரு. டேப் எங்கே இருக்குன்னு தெரில, இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எலக்ட்ரிக் பொருள்லாம் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுதுங்க. நம்ம மதியம் ஓனர் சொன்ன அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேலை வரல. நம்ம ரூமுக்கு வந்து நல்லா தூங்கிட்டோம். ஒரு 2.5 மணி நேரம் அந்த மாதிரி தூங்கியிருப்போம். ஆனால் குவைத்தில் இருக்கிறவங்க தானே தெரியும், என்ன வெயில் பயங்கரமாக இருக்குங்க மதிய டைமில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெயில் இன்னமும் குறையவே இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி பக்கம் ஆக போகுது. நம்ம ஊர்லலாம் 6 மணி ஆனாலே இருட்டாயிடும். இங்கே 7 மணி 7:15 வரை பார்த்தீங்கன்னா இருட்டே ஆக மாட்டேங்குது. நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம ஓனர் அந்த சீசெல்லாம் முடிச்சுட்டு போயிருப்பார். அதெல்லாம் போயிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டு செடிக்கு லைட்டாக தண்ணி அடிக்கணும். அங்கே போயிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ லீவ் விட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் வேலை வரல. பாலைவனம் வேலை வரலாம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மீதி சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக வேலை இல்லை. சரி வாங்க போகலாம். இதுதாங்க நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செடி தான் இருக்கும். இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக செடி தான். எல்லாம் பக்காவாக நம்ம தண்ணி ஊற்றி வச்சு இதெல்லாம் என்ன செடின்னே தெரில. அவ்வளோதாங்க. இதாங்க நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். உள்ளே போனால் ஃபஸ்ட்டு திவானி தான் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில். இது ஒரு திவானி, இது இன்னொரு திவானி. இது வந்து சும்மா நார்மலாக யூஸ் பண்ணுறது. அவங்க வெளியே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த திவானி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் பார்ட்டி எதனா இருந்தால் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் பாளையத்துக்கு போயிருக்காரு. அவர் வந்துட்டு எதனா வேலை சொன்னாதான். இப்போதைக்கு நம்ம ரூம் போக வேண்டியது தான். போயிட்டு ஒரு டீ ஒன்று அடிக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வேலைலாம் முடிஞ்சது. நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். நான் காலையில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அப்டேட் இருக்குது, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவைத்தில் இன்னும் கரெக்டாக ஒரு 4 டேஸ் தான் இருக்க போகிறோம். அதனால தான் அந்த 4 டேஸுமே நம்ம கண்டினியூவாக விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் விளாக் ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாங்க, நம்ம வந்து வெக்கேஷன் கிளம்ப போகிறோம். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது ஜூலை 7 அன்றைக்கி நைட் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். காலையில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 8 அன்றைக்கி காலையில் நம்ம இருப்போம். அதை சொல்ல தான் வந்து சொல்லியிருந்தேன் நான் காலையில் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னியோட ஜூலை 3 இன்னியோட நம்ம வந்து குவைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இந்த 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கத்தாரில் ஒர்க் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுருக்கோங்க. அந்த கஷ்டம்லாம் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அந்த இறைவனோட இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.